நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆர்ட்ஸை பற்றி சில விஷயங்கள் நமது மைவி3 மக்களை மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் ஏமாற்றி விட்டது. அதாவது 2500 கோடி ஏமாற்றப்பட்டு விட்டது. இனிமேல் அந்த அமௌண்ட் கிடைக்காது. இனிமேல் அந்த நிறுவனம் சிறப்பாக இயங்காது அப்படிலாம் சொல்லி மக்களை திசை திருப்ப, மக்களுடைய மைண்டு திசை திருப்ப நிறைய வதந்திகள் பரப்பிட்டுருக்காங்க. அந்த விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இனிமேல் எங்கள் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட இப்போ சிறப்பாக இயங்க போகுது. சரிங்களா? அதாவது சில விஷயங்களால் எதிரிகளால் இந்த நிறுவனம் தற்காலிகமாக தான் தடை செய்யப்பட்டுள்ளது. இது எங்களுடைய தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்ற மாதிரி வரப்போகின்ற காலம் எல்லாம் அந்த தோல்வி வைத்தே நாங்கள் மேலும் மேலும் வெற்றி படிகளை நோக்கி நகர்ந்து செல்வோம். இது அந்த விஷயங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நிறைய பிளான்கள் இருக்குது. ஃப்யூச்சரில் எங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு நிறைய திட்டங்கள் நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் வைத்து கொண்டுள்ளது. அந்த திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தினால் இன்னும் நிறைய பேருக்கு மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு மாதம் சேலரி கொடுக்க முடியும். குறிப்பாக வானவில் திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பாக வேறு லெவலில் போக போகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அந்த விஷயங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம நிறுவனம் ஒரு காலத்தில் எப்படி இயங்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க இல்லையா, அவங்க கண்கூடாவே பார்க்கத்தான் போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக நமது எம்டி சொல்கிற மாதிரி 2025 உலகின் நம்பர் 1 நிறுவனமாக கண்டிப்பாக மாறத்தான் போகுது. அடிக்கடி அவர் சொல்வார், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நல்லவருக்கு பார்த்தீங்கன்னா சோதனைகள் நிறைய வரும். ஆனால் அந்த சோதனைகள் அப்படியே தொடர்ந்து இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ நமது எம்டிக்கு சோதனை காலம் என்றாலும் கண்டிப்பாக நிச்சயம் சாதனை காலமாக மாறும். சரிங்களா? நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக மாறப்போகுதுங்க. இது அந்த விஷயங்களுக்கு இந்த பதிவு மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி3 அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.